கேளுங்க. நீங்க எம்எல்ஏ வந்திருக்கீங்க தவேகா சார்பில், நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? தெற்கு தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா. இன்னைக்கு கழக நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு இன்னைக்கு இந்த அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு தான் பண்ணிருக்கோம். இதை தொடர்ந்து ஏற்கனவே பிரச்சார காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முதல்ல கட்சி ஆரம்பிச்ச உடனே சவுண்ட் கேக்குதா? ஓகேவா? கட்சி ஆரம்பிச்ச உடனே அப்பயே அதுக்கு முதல்ல ஆகட்டும், அதுல கட்சி ஆரம்பித்தது பிறகு ஆகட்டும், மக்களுடைய குறைகளை என்னென்ன குறை இருக்குன்னு வார்டு வாரியாக, பூத்து வாரியாக நமது வீடு நமது குறை நாமே தீர்ப்போம் அப்படிங்கிற முறையில எல்லா இடத்துலயும் போய் அவங்க குறைகள் என்னன்னு பார்த்து வச்சிருக்கோம். அதை தொகுத்து வச்சிருக்கோம். அது இல்லாம அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சென்ற ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கிட்ட வந்து ஆட்சியாளர் அலுவலகத்துல குறை தீர்க்கும் முகால் 143 மனு கொடுத்திருக்கோம். அந்த மனுலாம் நடவடிக்கை எடுக்காத மனுலாம் நீங்க எடுத்திருக்கோம். இது இல்லாம 2 டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி 2 நம்பர் செல்போன் நம்பர் கொடுத்து மக்களோட குறைகளை சொல்லிட்டு இருக்கோம். இந்த 2 நாளா அவங்க சொன்னா தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்களா அதிகமா மக்கள் கேட்கறது எல்லாமே அடிப்படை வசதி தான். சாக்கடை வசதி இல்ல, கழிவறை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல. இதுதான் அதிகமா சொல்றாங்க. முதல் கட்டமாக அவங்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு என்ன வகையாக அதிகாரி எல்லாருமே கலந்து ஆலோசித்து போர்க்கால அடிப்படையில் அவர்களுக்கு அந்த தீர்வு வழங்கப்படும். அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை கண்டிப்பா அதுதான் முதல்ல கொடுக்கும். நான் போனப்பையும் பிரச்சாரத்தையும் சரி, அதுக்கு முதல்லயும் சரி, அதுதான் அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறேன். கிடப்புல இருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பா என்னென்ன இப்பதான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகிட்ட போய் என்னென்ன திட்டங்கள்லாம் கிடப்புல இருக்கு, என்ன மாதிரி பண்ண முடியும், அதற்கு என்ன மாதிரி பண தேவைகள் இருக்கு, அந்த பண்டை எப்படி வாங்குறதுன்னு அவங்களோட அறிவுறுத்தின் பேரில் மேல போயிட்டு எங்க கழக தலைவர் அவர்களிடம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை வைத்து அதற்கு தேவையான நிதியை பெறும். உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்ககிட்ட கொடுத்த பிரதான கோரிக்கை என்னவா? கோரிக்கை பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை நிறைய இருக்கு. அங்கங்க சாக்கடை வசதிகள் அதான் மழை பெஞ்சாவே தண்ணி நிக்குது. எல்லா இடத்துலயும் சாக்கடைகள் ஓடைகள் தூர் வராம இருக்கு. இந்த டிச்சி கூட பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடைகள் போத்துட்டேங்கிற பேர்ல அந்த டிச்சை வந்து தூர் வராம விட்டுட்டாங்க. சின்ன சின்ன டிச்சுகள் கூட மழை பெஞ்சா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மழைநீர் வீட்டுல இருந்து வெளியே வர மழைநீர் பாதாள சாக்கடைக்கு அதுல போக மீதி இருக்கிறது எல்லாமே டிச்சில தேங்கி நிக்குது. அது ரொம்ப பெரிய சிரமமா சொல்றாங்க. அதை முதல்ல என்னன்னு அந்த குறைகள் நிவர்த்தி பண்ணுவதற்கு அடிப்படை வசதி தேவைகளை கண்டிப்பா செய்யுது. முதல்வர் கூட பயணிச்சுட்டு வரவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு சமூக வலைதளங்கள்ல சில கருத்துக்கள் அதை பாக்குறீங்க? அது தப்பான வதந்தி. தேவையில்லாம யாரோ வேணும்னே என்னை வந்து என் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்ற நோக்கத்தோடு செஞ்சிருக்க. அந்த மாதிரிலாம் இல்ல. எங்களுடைய ஆசை இந்த மக்கள் இன்னைக்கு வாக்கு போட்டு என்ன சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவங்க போட்ட வாக்கு எனக்கான வாக்கு கிடையவே கிடையாது. முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் கழக தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இட்ட வாக்குதான் அது. எங்களுக்கான வாக்குகள் கிடையவே கிடையாது. அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும். அதுக்கு தெரியும். எங்களுடைய நோக்கம் நான் மட்டுமல்ல, எங்க கழக நிர்வாகிகள் எல்லாத்தோட நோக்கமும் அவர்களை எங்க கழக தலைவரை தமிழ்நாட்டின் முதல்வர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவ்வளவு களப்பணிகளை ஆற்றினோம். இந்த தமிழ்நாட்டு மக்களும் சரி, நாங்களும் எங்க உழைப்பையும் சேர்த்து இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டோம். அது போதும். எங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். யாரும் எங்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்ல. நான் இது வரைக்கும் என் வாழ்நாளிலே 30 ஆண்டு காலமாக அவர் கூட இருக்க எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. எல்லாமே அவர் பார்த்து கொடுத்ததுதான். என் கழக தலைவரும் என் பொதுச் செயலாளரும் பார்த்து கொடுத்ததுதான். இந்த மாவட்ட கழக செயலாளர் பதவியாகட்டும், இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பதவியாகட்டும், இது அவங்க கொடுத்ததுதான். நான் எதுவும் கேட்கவே மாட்டேன். என் கழக தலைவர் என்ன கொடுத்தாலும் செய்யறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராகவே பணியாற்றுவேன். எந்த பணியை கொடுத்தாலும் நான் ஆற்றுவேன். புறநகர் பகுதிகளில் தோல்விக்கான காரணம் என்ன? புறநகர் பகுதிகளில் 3 தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் தோல்வி கிடைக்கிறது. உங்களுடைய அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு? பகுதிகள்ல ஒத்துழைப்பு அதிகமா இருக்கு. இல்ல எல்லா இடத்துலயுமே நல்ல பெரிய விஷயம் இல்லை. இது உங்களுக்கு தெரியும். இது வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருமே உள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அப்படிதான் இருந்தது. அந்த கோட்டையை உடைச்சு 4 தொகுதி வென்று இருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இப்ப வருகின்ற எம்பி எலெக்ஷன், பாராளுமன்ற எலெக்ஷன்லயும் சரி, மிகப்பெரிய வெற்றி கொடி நாட்டவும் அதிக வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலே அதிக வித்தியாசத்தில் எங்க கழக தலைவர் யார கை காட்டுறாங்களோ அவங்க எம்பி எலெக்ஷன்ல அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற சார், இப்போ உங்க தொகுதிக்கு உட்பட்ட புறநகர் மருத்துவமனை இருக்கு. ஆனா போதிய மருத்துவர் நியமனம் இல்ல, நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க இப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. இப்ப அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்பதான் சொல்லி முடிச்சுங்க. அது சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டம், அது எப்படி கூட்டம் நடத்துன்னு அவங்க அறிவுரை கேட்டு அந்த மாதிரி கூட்டம் நடத்தி அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும். நான் வந்து இருசக்கர காலையில இருந்து பாத்துருப்பேன். 2 வீலர் தான் வருவேன், 2 வீலர் தான் போவேன். அடிப்படை பிரச்சனை எனக்கே தெரியும். நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய பரம்பரையா கோடீஸ்வரர்லாம் கிடையாது. நானும் ஒரு பாமர மக்கள் இருந்து வந்தவன் தான். எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அப்ப எங்க என்ன பிரச்சனை எனக்கும் ஓரளவு தெரியும். அதை போய் நாம போய் எடுத்தவொன்னு போய் நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன் போய் கேட்க முடியாது. அதுக்கான வழிமுறை என்னமோ அரசு நம்மளோட அரசு
அதனால அது அணுகுமுறையோடு போய் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்டு அதற்கு என்ன தேவையோ அதை தமிழக முதல்வரிடம் கேட்டு பெற்று இந்த மக்களுக்காக கொடுக்க வேண்டும். புத்தரின் மனநிலை எப்படி? இதை விட உங்களுக்கு சந்தோஷம் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. எப்படின்னா ஒருவன் தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பேர பேத்தி எடுத்த மாதிரி ஒரே படத்துல வர மாதிரி அவன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். தளபதி முதலமைச்சர் ஆத்தது எதற்காக ஒன்னே சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இருக்கேன், என் குழந்தைக்கு என் மனைவிக்கு அவங்களுக்கு பிரச்சனை என்னால பாத்துக்க முடியும். எனக்கு அப்புறம் அவங்களை யார் பார்ப்பா? அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டு மக்களிடம் எழுப்பிய மிகப்பெரிய கேள்வி. நான் இருக்கும் வரைக்கும் என் குழந்தையும் என் பேர குழந்தையும் நான் பாத்துக்குவேன். என் காலத்துக்கு அப்புறம் யார் பாக்குறது? நல்ல அரசியல்வாதி, ஆளுமை, திறமை படைத்த நேர்மையான ஒரு முதல்வர் வேணும். அதான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதற்கான பிரதிபலன் தான் இருக்கு. தெற்கு தொகுதியில குறைகள் சொல்ல நம்பர் வெளியிட்டீங்க. இது வரைக்கும் என்னென்ன குறைகள் மக்கள் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட? தெற்கு தொகுதியில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க? அடிப்படை பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டுருங்களே. அடிப்படை பிரச்சனை இல்லை. அதோட அது அடுத்தது தாத்தா பாட்டன் கூட்டன் காலகாலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, பட்டா இல்ல. அது ஏன் தரலன்னு தெரியல. அவங்களே சொல்றாங்க. வேறொரு இதுக்கு முதல்ல நடந்த ஆட்சியில வந்து இது ஆர்டர் போட்டாங்க, ஜிஓ போட்டாங்க. அந்த ஜிஓ பிரகாரமே எங்களுக்கு தரலங்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் தான். ஏன்னா நான் முதல்ல என்கிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத போதே இந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு என் கழக தோழர்களோடு இணைந்து அவ்வளவு உதவிகளையும்